யார பத்தி இவ்ளோ கோபமா பேசிட்டு இருக்கீங்க? அட டேய் பிரதீப், ஏன் முகத்தை இப்படி தொங்க போட்டுட்டு இருக்க? ஆமா, ஸ்ரீ ராமச்சந்திரன் எங்க போனாரு? அவரோட தரிசனம் கிடைக்கல, அதான். சரிதான். அப்படின்னா உங்க எல்லாரையும் விட்டுட்டு அவன் ஓடிட்டானா? இங்க பாருங்க அண்ணே, எப்படி பார்த்தாலும் அவன் இன்னொருத்தங்க வயித்துல பிறந்தவன் தானே. ஆனா கூட பிறந்தவன் தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு எல்லாம் புரியுது இல்ல புரியலையா? உங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதோ எனக்கு தெரியல. உங்களுடைய மூளையத்தான் நீங்க சிமெண்ட் போட்டு அடைச்சு வச்சிட்டீங்களே. சரி விடுங்க, இப்ப நான் அந்த திருவிழாவுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க. நீ ஏன் நின்னுட்டு இருக்க? பாப்பலாம், போய் வேடிக்கை பாப்போம். ஐ திங்க் நாம இதுக்கு மாமாவையும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இல்லனா நமக்கு மாமாவை பத்தி கவலை இல்லைன்னு ராஜேஷத்தா மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. பிரீத்தி சொல்றதும் சரிதான். நாம அப்பாவை கூட கூட்டிட்டு போவோம், இல்லைன்னா ராஜேஷ் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான். மறுபடியும் அப்பாவோட தனிமையை பத்தியும் கஷ்டங்களை பத்தியும் பேச ஆரம்பிப்பான். அதுக்காக தான் அவருக்கு மறுமணம் செஞ்சு வைக்க ஆசைப்படுறதா சொல்லுவான். அதனால ராஜேஷுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க நான் விரும்பல. மறந்து கூட அவன் இப்படி எல்லாம் பேச மாட்டான். வாங்க வாங்க சிந்தியா சார், உங்களை வரவேற்கிறதுல சந்தோஷம். என்னடா வெயில் அதிகமா இருக்க, நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு நம்ம சமூகத்து மேலையும் மக்கள் மேலையும் எவ்வளவு அக்கறை இருக்குன்னு இன்னைக்கு நீங்க மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க சார். பாத்தியா, அண்ணன் மேல எல்லாரும் எவ்வளவு மரியாதையா இருக்காங்க. இந்த ராஜேஷும் ஆர்த்தியும் பண்ண போற கூத்தால அண்ணனோட மானம் கப்பல் ஏறி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வாங்க சார். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. சிந்தியா சமூகத்தோட சமுதாய கூட்டத்துக்காக இங்க நம்ம ஒன்னா சேர்ந்திருக்கோம். அப்புறம் இன்னைக்கு இந்த கூட்டத்துல இந்த சிந்தியா குடும்பத்தை சேர்ந்த பிரபலமான மரியாதைக்குரிய ஒருத்தர் சூரிய பிரகாஷ் இங்க வந்திருக்காரு. அவர் இந்த ஸ்டேஜ் மேல ஏறி வந்து இந்த விளக்கை ஏத்தி வச்சு இந்த நிகழ்ச்சியை நல்ல நேரத்துல ஆரம்பிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். महाज्वालाय विद्महे இப்போ மதிப்பிற்குரிய சூரிய பிரகாஷ் சார் அவர்கள் நம்ம முன்னாடி 2 வார்த்தைகள் பேசுவார். மரியாதைக்குரிய சிந்தியா சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, நான் இந்த சந்தர்ப்பத்தை கௌரவமா நினைக்கிறேன்.
நீங்க எப்பவுமே என்ன இந்த சமூகத்துல ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்து மதிப்பு மரியாதையுமா வச்சிருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம்தான். நீங்க எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பான இடத்தை முழு மனதோட நிறைவேற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த திருப்தி எனக்கு எப்பவும் உண்டு. நாம எவ்வளவு சிரத்தையோட இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறோமோ, இந்த சமூகத்தோட விதிமுறையை பின்பற்றுறோமோ, அந்த அளவுக்கு வரப்போற சந்ததிகள் இந்த சமூகத்துல அவங்களுக்கு என்ன பங்கு இருக்குன்னு கத்துக்குவாங்க. இதுதான் என்னோட விருப்பமும் கூட. இதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். இதோட நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த ராஜேஷும் ஆர்த்தியும் எங்க? என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னே தெரியல. நான் இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போயே ஆகணும். அட முந்திரி கொட்டை, நாம உட்கார வேண்டிய இடம் இதுதான். நீ எங்க போற? அடைச்சி உட்காரு. இங்கு வந்திருக்கும் சிந்தியா குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் நான் மறுபடியும் வரவேற்கிறேன். இதில் பெருமை அடைகிறேன். இங்கு இப்பொழுது மகாபாரதத்தின் ஒரு பகுதியை நாடகமாக போட போகிறோம். இந்த மகாபாரதத்தை மிகவும் புதுமையாகவும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு அளிக்கப் போவது ஸ்ரீ ராஜேஷ் சிந்தியா மற்றும் அவருடைய குழுவினர்கள். அதனால நம்ம எல்லாரும் கர ஓசத்தோட மிஸ்டர் ராஜேஷ் சிந்தியாவோட குழுவினரை வரவேற்போம். ராஜேஷ், இந்த ராஜேஷ் என்ன புது நாடகத்தை அரங்கேற்ற போறானோ தெரியலையே. ராஜேஷ் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறான்னு யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. அவர் போட போற இந்த நாடகத்தை நாம எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கண்டுகளிப்போம். இந்த கதையோட அடித்தளம் ஹஸ்தினாபூர் ராஜ்யத்துல ராஜா சாந்தனு ராஜ்யம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற பிரஜைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ராஜா சாந்தனு மட்டும் கவலையில இருக்காரு. அவருடைய இந்த துக்கத்தையும் மன வேதனையும் அறிந்தவர் அவருடைய மகன் தேவ் மட்டும்தான். சாரதி, என் தந்தை கவலையாக உள்ளார். இவ்வளவு பெரிய ராஜ்யத்திற்கு ராஜாவாக இருந்தும் தனிமையில் வாடுகிறார். தாங்களே கூறுங்கள், எனது தந்தையின் துக்கத்தை எவ்வாறு துடைப்பது? நிச்சயமாக இளவரசே, ராஜாவின் துக்கத்தை தீர்க்க வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையில் திரும்பவும் சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். அது யாரால்? சத்தியவதியால். சத்தியவதியா? சாரதியிடம் உரையாடிய பின்பு தேவ் சத்தியவதியின் தந்தையை சந்திக்க செல்கிறார். ஆம், தன்னுடைய தந்தைக்கு ராஜஸ்ரீ சாந்தனுவுக்கு பெண் கேட்க. எனது தந்தைக்காக தங்களுடைய புதல்வியை பெண் கேட்டு வந்துள்ளேன். நடக்காது. நான் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னுடைய தந்தைக்கு என் மகளை திருமணம் செய்து வைத்தேன் என்றால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு ராஜ சிம்மாசனம் நிச்சயமாக கிடைக்காது. அதற்கு காரணம் நீதான். சாந்தனுவின் மகன் அஸ்தினாபுரத்து இளவரசன் தேவவிருதன். விதிமுறைகளின்படி உன் தந்தைக்கு பிறகு நீதான் ராஜ்யத்தை ஆழ்வாய். இதுதான் விஷயம் என்றால் எனது தந்தையின் சிம்மாசனத்திற்காக எந்த ஒரு உரிமையையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனது தந்தைக்கும் தங்களுடைய புதல்விக்கும் பிறக்கப் போகும் குழந்தைக்குத்தான் அனைத்து உரிமைகளும் உள்ளன. எனது தந்தைக்கு பின்
அந்த சிம்மாசனத்திற்கு அவனுக்கு தான் உரிமை உள்ளது. நீ மட்டும் இதை கூறினால் போதாது. உனக்கென்று குழந்தைகள் பிறந்த பிறகு அவர்களுக்குத்தான் அந்த உரிமை செல்லும். அப்படி என்றால் நான் உங்களுக்கு சத்தியம் செய்து கொள்கிறேன். எனது தந்தையின் மகிழ்ச்சிக்காக நான் என் வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து சுகதுக்கங்களையும் இழப்பேன். இந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை தியாகம் செய்கிறேன். வாழ்க்கை முழுவதும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். கடுமையாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன். வருங்காலத்தில் உங்களுடைய புதல்வியின் சந்ததியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை பறிக்க முடியாது. இது என்னுடைய பீஷ்ம சத்தியம். இந்த தேவ்ரத்தை தான் நாம் இப்பொழுது பீஷ்மன் என்று அழைக்கிறோம். இவருடைய இந்த பீஷ்ம சத்தியத்தை இந்த யுகத்தில் நாம் நினைவு கூறுகிறோம். பீஷ்ம சத்தியம் என்பது ஒரு மிக கடுமையான சத்தியமாகும். உண்மையில் இந்த பீஷ்மன் ஒரு மகா புத்திரன். இந்த சமுதாயத்தை இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க வைக்க ஒரு நல்ல வழியை தான் கண்டுபிடிச்சிருக்க ராஜேஷ். நீ புத்திசாலிதான். நீ ரொம்ப புத்திசாலி, நான் ஒத்துக்கிறேன். சிந்தியா குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப நீங்களே சொல்லுங்க. தேவ்ரக் தான் அப்பாவோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்காரு. இப்ப நீங்க எல்லாரும் தான் சொல்லணும், அவர் பண்ணது சரியா இல்ல தப்புன்னு உங்களுக்கு தோணுதா? அதனாலதான் நாம அவரை பத்தி இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். பீஷ்மர் மாதிரி ஒரு பையன் இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. நீங்க சரியா சொல்றீங்க. அம்மா அப்பா தன்னோட குழந்தைக்காக நிறைய தியாகம் பண்றாங்க. வீட்ல சாப்பாடு கொஞ்சமா இருந்தா முதல்ல அத குழந்தைக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. தான் பட்னியா கிடந்து குழந்தைங்கள சாப்பிட வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் குழந்தையோட சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அதே மாதிரி நாம நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுதானே ஆகணும். அவங்க சந்தோஷத்துக்காக நாம ஏதாவது செய்யணும்ல. தேவ்ரக் தன்னோட அப்பாவோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்காரு. அதனால இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி ஏன் அப்பாவோட சந்தோஷத்துக்காக நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் என்னோட அப்பாவான ஸ்ரீ சூரிய பிரகாஷ் சிந்தியாவுக்கு மறுமணம் செஞ்சு வைக்க ஆசைப்படுறேன். சிந்தியாவுக்கு மறுமணமா? அதுவும் இந்த வயசுல? அவருக்கு வயசாயிடுச்சு, பேரம் பேத்தி கூட எடுத்தாச்சு. ஆனா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடணுங்கிற எண்ணம் மட்டும் இன்னும் அவரை விட்டு போகல. அப்படிதானே? சீச்சி சிச்சி, இது கலியுகங்கிறது சரியாதான் போச்சு. இங்க பாருங்க, கல்யாண உறவுங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. அது ரெண்டு மனசையும் ரெண்டு ஆத்மாவையும் சேர்த்து வைக்கிறது. அதுல ஏற்படுற பந்தம் தான் வாழ்க்கை பூரா தொடர்ந்து வருது. அப்புறம் எதுக்காக இதுல நீங்க வயசை கொண்டு வரீங்க? நீங்களே யோசிங்க. குழந்தைங்க பெரியவங்களாகிறாங்க, அப்புறம் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. ஆனா அப்பா அம்மா தன்னோட வாழ்க்கை துணை தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி தான் வாழ்க்கைய வாழ்வாங்க? இப்ப இருக்கிற காலம் ஜெட் மாதிரி ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கை துணைய ஏன் தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க?
வயசு ஆக ஆக தனிமையில இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த தனிமையை போக்குறதுக்கு ஒருத்தருக்கு வாழ்க்கை துணைங்கிறது ரொம்ப அவசியம். நம்பிக்கையில தான் வாழ்க்கை ஓடுது, அதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப தனியா இருக்கிற 2 பேரை நாம ஏன் மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வச்சு அவங்கள வாழ வைக்க கூடாது? ஏன் நாம அவங்க வாழ்க்கையில திரும்பவும் அந்த நம்பிக்கையை கொண்டு வரக்கூடாது? அவங்க வாழ்க்கையில இன்னும் சந்தோஷம் இருக்குங்கிற நம்பிக்கையை ஏன் நாம கொடுக்க கூடாது? ஏன் ஏன் நான் என் அத்தைக்கும் மாமாக்கும் மறுமணம் பண்ணி வைக்க கூடாது? ராஜேஷ் ஆர்த்தியோட நாடகம் அரங்கேறிடும்னு பயமா இருக்கு. நானும் இப்ப என்னுடைய வேலையை காட்டணும்னு நினைக்கிறேன். முதல்ல உன் பேச்சு நிப்பாட்டு. இது அதர்மம், பாவம். ஆமா, நம்ம சமூகத்துல இப்படி நடக்கவே கூடாது. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்றதை கேளுங்க. ஏன் யாருமே புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் இப்ப செய்யறது எல்லாமே என் அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான். இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். இப்பவே காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடிங்க அவனை. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு அடிக்காதீங்க. அப்பா உங்களை நிறுத்த சொல்லுங்க, சொல்லி புரிய வைங்க. சரியான சாபக்கேடு. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இங்க என்னடா பாவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சந்நியாசம் போக வேண்டிய வயசுல உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சா? இத நடக்க நாங்க விட மாட்டோம். நிச்சயமா இதை நடக்க விட மாட்டோங்க. சிந்தியா சமூகத்துக்கு இவங்க ஒரு களங்கம். சமுதாயத்தில் இப்படி நடக்கக்கூடாது. ஓ மூஞ்ச மறைச்சிட்டு எங்க போற? நம்ம சமுதாயத்துக்கு லாய்க்கு இல்லாதவனே. ஆமாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்தா எப்படிங்க? இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? பெரியவங்களே இப்படி நடந்துக்கிட்டா? சிந்தியா 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 நீ பீஸ்மன் நினைச்சிட்டு தான் இப்படிலாம் பேசுற. அட போடா, நீ ஒன்னும் பீஸ்மனும் இல்ல, உன்னோட அப்பா ஒன்னும் சாந்தனும் இல்ல. அது சத்தியுகம், இது கலியுகம். நம்ம சமூகத்தை சேர்ந்த யாரும் உன்னோட அப்பாவுடைய மறுமணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டோம். அப்புறம் நீயும் உன்னோட அப்பாவுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தை மறந்துடு. நாம இந்த மறுமணத்துக்கு சம்மதிக்க கூடாது. என்ன சொல்றீங்க? எந்த யுகமா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா அப்பா பையங்கிற உறவை யாராலையும் மாத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு சமூகத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். பொய்யான கண்மூடித்தனமான சமுதாயத்து மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. மத்தவங்க எமோஷன்ஸை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, நான் என்னோட அப்பாவுக்கு கண்டிப்பா மறுமணம் பண்ணி வைப்பேன். யார் நினைச்சாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் உனக்கு என்ன ஆச்சு? இந்த மறுமணத்தை நாங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம். நாங்க உயிரியே போட்டாலும் கொடுப்போமே தவிர இந்த காரியத்துக்கு ஒத்துக்க மாட்டேயா? இதெல்லாம் சமுதாயத்துல ஏத்துக்கவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். வாங்க போலாம். புறப்படுங்க. சே,